ஹே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ. அந்த ஸ்பெஷலான வீடியோவோட கண்டென்ட் இதுக்குள்ளே தான் இருக்குது. பாருங்கள், கேரி பேக். இந்த கேரி பேக்குள்ளே இருக்குது. கேரி பேக்குன்னு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் இந்த கேரி பேக்கை யூஸ் பண்ணலாம். இது வந்து பயோ கேரி பேக். ஸோ இந்த பயோ கேரி பேக்குள்ள எங்கள் ஊரில் தென்காசியில் ஒரு ஃபேவரட்டான ஒரு கடை. அந்த கடையில் நான் வாங்கிட்டு வந்தது தான் சம்சாவா சமோசாவா, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களுக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருக்கும் கண்டிப்பாக. இது எப்படி உச்சரிக்கணும்? சம்சான்னு சொல்லணுமா இல்லை சமோசான்னு சொல்லணுமா? அதை நான் உடனே என்ன பண்ண தெரியுமா, கூகுளோட ஜெமினிட்ட கேட்டேன். சம்சான்னு சொல்லணுமா இல்லை சமோசான்னு சொல்லணுமா? உடனே ஒரு பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்துச்சிங்க. அதை நான் படித்து பார்த்துட்டேன். ஸோ அதை நான் உங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணிடுவேன். சரி, இதை நம்ம சைடில் வச்சுக்குவோம். ஆக்சுவலாக சம்சான்னு நம்ம உச்சரிக்கோம் பார்த்தீங்களா? டீ கடையில் போயிட்டு அப்பா ஒரு சம்சா தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உச்சரிக்கிறோம்ல. அந்த சம்சா வந்து எப்படி ரெடி ஆகுதுன்னா முக்கோண ஷேப்பில் இருக்கும். ஆக்சுவலாக அந்த சம்சா நம்ம உச்சரிக்கிற வார்த்தை எந்த நாட்டில்னா அந்த உஸ்பெகிஸ்தான், கஜகிஸ்தான் அங்கேருந்து வந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சம்சா வந்து ஆக்சுவலாக வந்து பேக் பண்ணுவாங்க, எண்ணெயில் போட்டு பொரிக்க மாட்டாங்க. ஸோ வழக்கமாக அதுக்குள்ள வெஜிடபிள், மீட்டு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கூட அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பட் அதே இது இந்தியாவுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஐட்டத்தை நம்ம சாப்பிடும் போது அதோட ஷேப் வந்து முக்கோண ஷேப்லாம் இருக்கும். பட் அதில் வெஜிடபிள் இருக்கும், அப்புறம் வந்து பச்சை பட்டாணி இருக்கும், உருளைக்கிழங்கு இருக்கும். அது வந்து அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஸ்டஃப் பண்ணி சேல் பண்ணுவாங்க. இப்போது நம்ம டீ கடையில் போயிட்டு சம்சான்னு உச்சரிக்கக்கூடாது, சமோசான்னு உச்சரிக்கணும். ஏன்னா சமோசாங்கும் போது இங்கே அதை வந்து ஃப்ரை பண்ணி, அதாவது ஆயிலில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி அதை நம்ம சாப்பிடுவோம். ஸோ அடுத்த வாட்டி டீ கடைக்கு போனீங்கன்னா சம்சான்னு சொல்லாதீங்க, சமோசான்னு சொல்லுங்கள். ஸோ இப்போது அந்த சமோசாவை நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். நல்லா சீல் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கிட்டு வரும்போது நல்லா சூடு இருந்துச்சு, சூடு குறைஞ்சி போச்சு. எனிவே நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோமா? ஓப்பன் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் ஆயுதம். நல்ல ஒரு அரோமாங்க. 2 சமோசா வாங்கியிருக்கேன். ஒன்றை தான் சாப்பிட போகிறேன், ஒன்று தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இங்கே பாருங்க, சமோசா செம ஷேப்பில் இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. இதோட விலையை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா இதுவும் முக்கோண ஷேப்பில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? சமோசான்னு சொல்லணும், சம்சான்னு சொல்லக்கூடாது. சம்சான்னா பேக் பண்ணி சாப்பிடக்கூடியதான் சம்சா. ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ இதோட சேர்த்து நமக்கு 2 சாஸ் பாக்கெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒன்றை உடச்சி அதில் ஊற்றி சாப்பிட போகிறோம். பார்க்கவே டெம்ப்டாக இருக்குது, எச்சி ஊறுது. ஸோ என்ன பண்ணுவோம், இதை 2ஆ கட் பண்ணி பார்த்துருவோமா? வெயிட் பண்ணுங்க, போதுமான வசதி இல்லை. இங்கே பாருங்க, உருளைக்கிழங்கு, அப்புறம் பச்சை பட்டாணி, அப்புறம் மசாலா எல்லாம் நல்லா மேரினேட் பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இது இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது. நம்ம என்ன செய்வோம், இதுக்கு மேலே அவங்க கொடுத்துருக்க அந்த சாஸ் இருக்குல்ல, அதை உடச்சி ஊற்றிடுவோம். நான் இது வரைக்கும் சாஸ்லாம் ட்ரை பண்ணதே இல்லை, ஏன்னா லீக் ஆயிடுச்சு. இங்கே வரு அப்படியே உள்ள அப்படி விட்டு என்ன செய்வோம், சாப்பிட்ருவோமா? டேஸ்ட் பண்ணிடுவோம். மசாலாவோட என்னது இந்த டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல, அதை மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு புளிப்புத்தன்மையோட ஒரு டேஸ்ட் கிடைக்குதுங்க. இந்த சமோசா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. நார்மலாக டீ கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த சமோசாவுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதையும் கம்பேர் பண்ணி வீடியோ போகலான்னு நினச்சேன். எனக்கு ஒரு ஃபேவரட்டான கடையில் போயிட்டு சமோசா பார்த்தேன். ஸோ அங்கே இல்லை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அங்கே அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் இந்த சமோசா வச்சு ஒரு வீடியோ போடுறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இதை பாருங்க அப்படியே டிப் பண்ணி
நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் சூட்டோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி சமோசாலாம் நீங்கள் சாப்பிடணுமா, தென்காசிக்கு வாங்க. ஒரு சமோசா சாப்பிட்றதுக்கு தென்காசிக்கு வரணுமா அப்படி கேட்பீங்க. தென்காசிக்கு பக்கம் வந்தீங்கன்னா குறிப்பாக இந்த கடையில் போய்ட்டு விசிட் பண்ணுங்கள். எந்த கடை கேட்குறீங்களா? ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன், அப்புறம் வந்து அந்த இடத்தையும் லொக்கேஷனையும் ஷேர் பண்ணுறேன். அதோட ப்ரைஸ் இல்லை, அதோட ப்ரைஸை நான் ரிவீல் பண்ணேன். ஃபைனலி சமோசாவையும் நல்ல விதமாக சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு நான் காட்டிட்டேன். ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இதோட விலை என்ன, இந்த சமோசா எங்கே வாங்குனீங்க எல்லாத்தையும் சொல்லிருங்களேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. எனவே தண்ணியை குடிச்சுக்கிட்டு கொஞ்சம். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து கொண்டு வந்த ஃப்ளாஸ்கில் கொஞ்சோண்டி கட்டன் சாயம் இருக்குது, கொஞ்சோண்டில் நிறையவே இருக்குது, ஓப்பன் பண்ணலை. ஸோ அதையும் ஊற்றி கிளாஸில் அப்படியே குடிச்சிட்டு போகிறவங்க வர்றவங்க அப்படி பார்த்துட்டு இன்னைக்கு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட வேண்டியதான். இந்த சம்சா இல்லைங்க, சமோசா. இந்த சமோசா நான் வாங்கின இடம் வந்து தென்காசி பெரிய கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் சுபாஷ் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரின்னு ஒரு கடை இருக்குங்க. அங்கே போயிட்டு தான் வாங்கினேன். இதோட விலை 15 ரூபா. நார்மலாக டீ கடையிலலாம் போயிட்டு சமோசா சாப்பிட்டீங்கன்னா 10 ரூபா தான். 10 ரூபாய்க்கு இருக்குது, 12 ரூபாய்க்கு இருக்குது. பட் இந்த பிரத்யேகமான சமோசால நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பைசா ஒதுக்கணும்ல. எனிவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னாலும் சரி, நீங்கள் இங்கே உள்ளவங்களா இருந்தாலும் சரி, அதாவது தென்காசியில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, மஸ்ட் ட்ரை சமோசா. See you until then. டாடா, பபாய்.